ஹலோ கைஸ், டிசி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் எனக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலுமே நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ளே எதில் பண்ணுவேன்னா 1 minute பின்கோ அப்படிங்கிறதுல தான் பண்ணுவேன். ஸோ 3 minute பின்கோ 5 minute நிறையா இருக்குது. ஸோ எது உங்களுக்கு ஓகேவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த 1 minute பின்கோ பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது வித்தின் ஒரு 1 minute உங்களுக்கு டைம், அதில் பார்த்தீங்கன்னா 5 seconds வந்து உங்களுக்கு ரிசல்ட் பீரியடு. ஸோ 55 secondsல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற பண்ணியிருக்கணும். அதாவது இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பீரியடை வச்சு நீங்கள் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 574 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த பீரியடில் வந்து என்ன வரும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியதான் உங்களோட வேலை. ஸோ இப்போ இந்த பீரியடில் வந்து ஸ்மால் தான் வரும் அப்படின்னா ஸ்மால் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் போடணுமோ போட்டுட்டு கீழே டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் பெட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பெட் ஆன பிறகு வேலெட்லேருந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ராவலை பொறுத்த வரைக்கும் மினிமமாக 110 இருந்தாலே வித்ட்ராவல் அப்படிங்கிற பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெபாசிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். மினிமமாக 100 இருந்தாலே நீங்கள் டெபாசிட் அப்படிங்கிற பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் லெவல் ஃபண்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் அப்படிங்கிற எடுக்க முடியும். ஸோ நான் இப்போ வந்து 574 ஸ்மால் பெட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்மால் வந்து வின் ஆகிட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க போகிறீங்க. ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபண்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் எப்படி ப்ளே பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இதில் நீங்கள் கலரை சூஸ் பண்ணியும் ப்ளே பண்ணலாம், பிக் ஸ்மாலை சூஸ் பண்ணியும் ப்ளே பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம் தான், எப்படி ஓகேவோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சேனலும் அவைலபிள். நீங்கள் எனக்கு கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆர் வித்ட்ராவல் எதனாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன். ஸோ டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஓகேவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு டெபாசிட் அப்படிங்கிற கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூபிஐயில் போய் நீங்கள் வந்து பேமெண்ட் அப்படிங்கிற பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி டெபாசிட் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இப்போ என்னோடய சேனலில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற எப்படி கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். என்னோட டெலகிராம் சேனலில் மஸ்ட்டு நீங்கள் வந்து 7 to 9 லெவல் ஃபண்டு லெவல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற கொடுப்பேன். ஸோ வின்கோ 1 minute கேம் ப்ளே அப்படிங்கிற போட்டிருக்கோம். மெயின்டைன் 7 to 9 லெவல். கண்டிப்பாக நீங்கள் 7 லெவலிருந்து 9 லெவல் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். பீரியட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த பீரியடில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ அது வின் ஆச்சுன்னா நான் ஃபயர் இது வந்து போட்டு விடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து எல்லாமே கொடுப்பேன். ஸோ அண்டர் 2 லெவல் 3 லெவலில் கூட சம்டைம் வின்னிங்ஸ் கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 to 9 லெவல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகாமல் டெய்லி நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் என்னோட ரெஜிஸ்டர் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எனக்கு டேரெக்டாக டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய ஐடி தான். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஐடிக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்னோட டெலகிராம் ஐடி வந்து இது தான். ஸோ என்னோடய யூசர் நேமுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் பண்ணி கொடுப்பேன். அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக 7 to 9 லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணலை லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ ஹை ரீசார்ஜ் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் எனக்கு கீழே ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் எந்த சப்போர்ட்னாலும் பண்ணி கொடுப்பேன். டெபாசிட் இஷ்யூ, வித்ட்ராவல் இஷ்யூ எதுனாலுமே நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வித்ட்ராவல் போட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதே போல் மாதிரி ப்ரெடிக்ஷனை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது 7 நாள் கிளாஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் நிறைய பேர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.